ஆக்சுவலா அது வந்து அவங்களுக்கு நெகட்டிவ், அது அவங்களுக்கு செட் ஆகாதுன்னு அவங்களுக்கே தெரியல. ம். தெரியாம உள்ள போய் உட்காந்துடுறாங்க. ம். ம். ஓகேங்களா? அப்போ முன்னாடியே அது தெரிஞ்சா, கொஞ்சம் மாத்திக்கலாம். முன்னாடியே தனக்கான பாதை எதுன்னு தெரிஞ்சா, ம். ஓகேங்களா? அப்ப லைஃப்னுடைய ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லயும் என்ன சார் அதிகபட்சம் ஒரு மனுஷனுக்கு வந்து என்னென்ன ஆஸ்பெக்ட் லைஃப்ல இருக்க போகுது? படிக்கிற டைம்ல என்ன ஃபீல்ட சூஸ் பண்ணணும்ன்றது ம். கேள்விக்குறி. ஓகேங்களா? கெரியர் எப்படி சூஸ் பண்ணணும்? இத பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய 30, 40 வருஷ கெரியர் லைஃப் இருக்குது. ஆமா. ஓகேங்களா? பேஸ் இதுதான். பேசிக். பப்ளிக் லைஃப் இருக்குது, பர்சனல் லைஃப் இருக்குது. பப்ளிக் லைஃப் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு? நம்மளுடைய கெரியர் பயணத்தை நம்ம எப்படி சூஸ் பண்றோம்ன்றத பொறுத்து இருக்கு. பர்சனல் லைஃப் எப்படி இருக்கு? நம்மளோட லைஃப் பார்ட்னர் எப்படி சூஸ் பண்றோம்ன்றத பொறுத்து இருக்குது. ஃபினான்ஷியல் லைஃப் எதை பேஸ் பண்ணியிருக்கு? நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்றோம்? நம்ம எதுல இன்வெஸ்ட் பண்றோம்? நம்ம கரெக்ட்டா பண்றோமா இல்லையான்றத பேஸ் பண்ணி இருக்கு. ஓகேங்களா? பொதுவான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? நம்ம எப்படி நடந்துக்கிறோம்ன்றத பொறுத்து தான் இருக்கு. இதுதான் 4 ஃபேசஸ் ஆஃப் லைஃப். நீங்க என்ன டிசிஷன் எடுத்தாலும் சுத்தி நீங்க இதுக்குள்ள தான் நீங்க டிசிஷன் எடுக்க போறீங்க. ரிலேஷன்ஷிப்பை ஜாதகத்தால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது அவங்கவங்க தான் ஹேண்டில் பண்ணிக்கணும். ஆனா மத்த 3 விஷயத்துக்கு நீங்க கைடன்ஸ் எடுத்துக்கலாம்ல? கண்டிப்பா எடுத்துக்கலாம்.